இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். தலாக் 2 தடவைகள் தான். பின்னர் நேரிய விதத்தில் அவர்களை மனைவியராக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அழகிய முறையில் அவர்களை விடுவித்து விட வேண்டும். அவ்வாறு விடுவித்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த பொருள்களிலிருந்து எதனையும் நீங்கள் திரும்பி வாங்குவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தலாக் கொடுக்குறீங்க, சண்டை வந்துருச்சு, அனுப்பி விட்டாச்சு, 3 மாதம் டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் 4வது மாதமும் வரலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் என்ன, மறுபடியும் கல்யாணம் பண்ணணும். அதே ஆண் பெண்ணை ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒரு தடவை பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணலாம். அதே 2 சான்ஸ் தான். 3வது சான்ஸ் ஆச்சுன்னா இப்படி கல்யாணம் பண்ணி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறான். மேலும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க முடியாது என கணவன் மனைவியாக இருவரும் அஞ்சினால், மேலும் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புக்குள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று நடுவர்களாகிய நீங்களும் அஞ்சினால், மனைவி கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் அவர்கள் மீது தவறில்லை. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், 2 பேரும் இவங்க சேர்த்து வைக்கிறீங்க, இவன் போட்டு மண்டை அடித்து பொழந்து விட்டுறான், இவன் என்ன பண்ணுறா, போட்டு இவளும் போட்டு மண்டையை அடித்து இவ பிடிச்சி அடிச்சு விட்டுறான், போட்டு அட்வைஸ் பண்ணி வந்துச்சாச்சு. மறுபடியும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே சண்டை, மறுபடியும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே சண்டை. முசீபத்து. இப்போ என்ன ஆயிரும்னா, மற்றவங்க முடிவு பண்ணுவாங்க, இதுங்க சேர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு நிம்மதி கிடையாது, இது ஊருக்கு நிம்மதி கிடையாது, இது இனிமே இதுங்களை பிரித்து விட்றது தான் நல்லது எல்லாம் சொல்கிறான். அப்படி அவங்களும் சேர்ந்தே இருக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் வெளியிலேருந்து பார்க்குறீங்க இவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு நல்லா தெரியுது, இருந்தால் முடிச்சு விட்ருங்க. இந்த நேரத்தில் போய் வெறும் அட்வைஸே பண்ணுறது, அம்மா புருஷன்னா எப்படி தெரியுமா, அதே ஏற்றுக்க மாட்டேங்குது, அது முசீபத்து விட்டா அடிச்சுக்குது, குழந்தைய தூக்கி போடுது, இது சண்டை, குழந்தை நைட்டெல்லாம் கதறிட்டு இருக்கு, இது எதுக்கு இப்படி இருக்கணும், அவள் சூழ்நிலை என்னன்னு பார்த்துட்டு முடிச்சு விட்டுருங்க. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரம்புகளாகும், எனவே நீங்கள் அவற்றை மீறி செல்லாதீர்கள். மேலும் யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களே அக்கிரமக்காரர்களாவர். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனைவி கணவனுக்கு ஏதேனும் ஈடு கொடுத்து பிரிந்து விடுவதில் அவர்கள் மீது குற்றம் இல்லைங்கிறான். இது மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது, இது மாதிரியான ஒரு ரேர் கேஸ் நடக்கும்போது, மனைவி பணத்தை கொடுத்துட்டு என்னை விட்டுரு, இதோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இதில் எல்லாம் என்ன சொல்கிறான், வரம்பு இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, போட்டு ஓவராக நசிக்கிறாதீங்க. ஒவ்வொரு சட்டமும் ஃபேமிலி ரூல்ஸ் அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் பார்க்கும்போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். புரியுதா, ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன்ட்டு போயிடக்கூடாது, ஒன் சைடு எடுத்துடக்கூடாது, ஒவ்வொரு சுச்சுவேஷனும் பார்த்து முடிவு பண்ணணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா, நோன்பை பற்றி இதே மாதிரி வாசகம் பயன்படுத்துகிறான். வரம்பு இருக்குது, வரம்புக்கு கிட்ட போகாதீங்கிறான். நோன்பு வரம்பு ஒரு லைன் போட்டிருக்கேன், அந்த லைனுக்கு கிட்ட போகாதீங்கிறான். இந்த இடத்துல சொல்கிறான், என்ன சொல்கிறான், கோடு இருக்கு, கோடு தாண்டி போயிடாதீங்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபேமிலி பிரச்சனையில் பொறுத்த வரைக்கும் மனுஷன் ஒரு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டான், அதில் தான் ஓவராக சூடாகும். அதில் சூடாகும் போது என்ன ஆகும், வரம்பெல்லாம் உடஞ்சிரும், லிமிட்டெல்லாம் தாண்டி போயிடும். அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறான், அந்த இடத்துல லிமிட்டு தாண்டி ஜம்ப் பண்ணி போயிடாதீங்கப்பா, லிமிட்டுக்குள்ளே இருங்க, கண்ட்ரோலில் இருங்க, பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணி அது கரெக்டாக இருங்க அப்படின்னு. அதனால் கரெக்டாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறான். 2 தடவை தலாக் சொன்ன பின்னர் 3ஆம் தடவை அவளை மீண்டும் அவன் தலாக் சொல்லிவிட்டால் பிறகு அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. அதாவது 2 தடவை தலாக் ஆயிடுச்சு, 3ஆவது தடவை தலாக், 2 வாட்டி சேர்த்து வச்சாங்க, பிரித்து வச்சாங்க, மறுபடியும் 3ஆவது வாட்டி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், மறுபடியும் சும்மா இதே கேமாக போயிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அப்படி ஆயிடுச்சுன்னா வேறு ஒரு ஆணை அவள் மணந்து அவனும் தலாக் சொல்லும் வரை, ஆனால் அவளை தலாக் சொல்லிவிட்டால் அப்போது முதற்கணவனும் அவளும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருப்போம் என்று எண்ணினால் அவ்விருவரும் மீண்டும் மன வாழ்க்கைக்கு திரும்புவதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். இறை வரம்புகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளை அறிந்திருக்கும் மக்களுக்கு அவன் இவற்றை விளக்குகிறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, பொண்ணு பார்க்குது, என் புருஷன் சரியில்லை அப்படிங்கிறது, பிரித்து வைக்கிறாங்க. மறுபடியும் புருஷன் வரான், இல்லைம்மா நீ சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் நடக்கிறேங்கிறான், சேர்றாங்க, சொல்கிற மாதிரி நடக்கலை, மறுபடியும் பிரிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 தடவை ஆயிடுச்சா, 3ஆவது வாட்டி கல்யாணம் பண்ண முடியாது.
இப்போ இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது புருஷன் மேலே தப்பு இல்லை, தான் கேரக்டர் சரியில்லைன்னு. அங்கேயும் புருஷன் கோவப்படுறான். என்ன நீ இப்படியே இருக்கிற அப்படிங்கிறான். இதுக்கு அவரே பரவாயில்லையா, அவர் திட்டுறதோட சரி, இவன் சாத்துறானே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்போ அவனும் டைவர்ஸ் கொடுத்துருவான். இங்கே அதை விட வாழ முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆல்ரெடி இங்கே 2 டைவர்ஸு, இங்கே 1 டைவர்ஸு, ஃபர்ஸ்ட் டைவர்ஸு. இப்போ இந்த டைவர்ஸில் வாழவே முடியாதுங்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுபடியும் அதுக்கு பழைய ஆளே பெட்ரு. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் ஒரு தடவை அறிவு வந்துடும். நம்மளும் பண்ணுவோம்ல புதுசாக, எனக்கு என்ன உங்கள் கடையில் என்னங்க பக்கத்து கடையில் எனக்கு கூப்பிட்றாங்க அப்படிமா. அது வரைக்கும் அவரை டீசெண்டாக நடத்தியிருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போட்டு அவனை பெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதுக்கு பழைய கடையே எவ்வளோ பரவாயில்லடா, அவராவது நேரத்துக்கு டீ வாங்கி கொடுப்பாரு, இவன் ஒரு எச்சரிக்கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உள்டாவாயிரும். அவர் டீ வாங்கி கொடுப்பாரு, போண்டா வாங்கி கொடுப்பாரு, இங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் வரும். அதே தான் இங்கே. அப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருந்துச்சு. அப்போ என்னங்கிறான், 2 தடவை இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே டைவர்ஸ் ஆச்சுன்னா 3வது ஒரு தடவை மறுபடியும் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணணுன்னா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருந்தால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா அது விளையாட்டாக போயிடும். சும்மா டைவர்ஸ் பண்ணுறது மறுபடியும் வாங்குறது அது மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடாதீங்க. இது அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள். இதில் நீங்கள் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, எனக்கு கொடுங்க அப்படின்னு எடுத்தோம் கவுத்தோன்ட்டு பண்ணாதீங்க. அதனால தான் தலாக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அது ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷன் வைக்கிறான். கணவன் மனைவி அவங்களே தலாக் கொடுத்துட முடியாது. ஜமாத்துக்கு போகணும். ஜமாத் போகும்போது என்ன ஆயிரும், இவன் கையிலே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இவன் பாட்டுக்கு சௌரியத்துக்கு கொடுத்துருவான். அதே மாதிரி அவங்க இருக்கிற ஆளை கூப்பிடணும், அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. தலாக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வைக்கணும். எந்த வீட்டில் தலாக் கொடுத்துருக்காங்களோ அந்த வீட்டிலே இருக்கணும். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் சூழ்நிலை, மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் மனசு மாறும். அதெல்லாம் எல்லாம் செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் முடியவே முடியாதுங்கும் போது தான் வெளியே வைப்பான். நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்களின் இத்தா தவணை முடியும் வரை தருவாயை அடைந்து விட்டால் அல்லது நல்ல முறையில் அவர்களை உங்களுடன் வாழ செய்யுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை அனுப்பிவிடுங்க. அப்படி விவாகரத்து செஞ்சிட்டீங்க, இத்தா தவணை அந்த 4 மாதம் 10 நாள் ஆயிடுச்சு, அது 3 மாதம் ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது முடியும் தருவாயை அடைந்து விட்டால் நல்ல முறையில் அவர்களுடன் வாழ செய்யுங்கள். ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுனா வாழ வைங்க, இல்லை பிரிஞ்சிருக்காங்கன்னா அவர்களை அனுப்பிச்சி விடுங்க. ஆனால் வரம்பு மீறும் எண்ணத்துடனும் தொல்லை கொடுக்கும் எண்ணத்துடனும் அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தாதீர்கள். அப்படி எவரேனும் செய்தால் உண்மையில் அவர் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டவர்கள் ஆவார். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சேர்த்து வைக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போகிறாங்க பஞ்சாயத்துக்கு, அவன் நல்லா லெஃப்ட் ரைட்டு வாங்குறா யாரு, பொண்ணு. அந்த ஆள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, அவங்க அம்மா என்ன பண்ண தெரியுமா, அது இதுங்கிறான். இவனும் பார்க்குறான், சரிங்க எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டான். என்னாச்சு, இவளுக்கு போட்டது பத்தலை, புட்டிச்சு வச்சு சாத்தணும். இப்போ இங்கேயே சாத்த முடியுமா, முடியாது. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா சாத்த முடியுமா, சாத்த முடியாது. இப்போ ஜமாத்தில் என்ன பண்ணுவாங்க, தம்பி கொஞ்சம் மனசு பண்ணி நல்லபடியாக சேர்ந்து வாழுங்கன்னு. இவன் என்ன பண்ணுவான், சரிங்க. பிளான் என்ன, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி வாய் இழுத்து இல்லை, இவளை கூட்டு போய் அடி பின்னி எடுக்கணும். இதெல்லாம் எல்லாம் என்ன ஆங்கிளில் யோசிக்கிறான் பாரு, தெரியுதா? நம்ம என்ன மாதிரியெல்லாம் யோசிப்போம், தெரு பஞ்சாயத்தில் எப்படி யோசிப்போம், அதான் சொல்லுவாங்கல்ல, நீ எப்படியெல்லாம் டைப்பாக யோசிப்பேன் எங்களுக்கு தெரியும்டா, முன்னாடியே சட்டத்தை இறக்கி வச்சிட்டோம். உங்கள் மாதிரி ஆளுலாம் என்னென்ன சேட்டை பண்ணுவீங்கன்னு தெரியும், எல்லாம் சொல்கிறான். அப்படி நீங்கள் அடித்து காலி பண்ணணுங்கிறதுக்காக நான் கொடுத்த சட்டத்தை வயலேஷன் பண்ணி ஜமாத்தில் நல்ல பிள்ளையாக பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அடித்து பின்னி எடுத்தீங்க, நரகத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இதே மாதிரி டயர்டு பண்ணி எல்லாம் நம்மளையும் அடிப்பான். அதே நரக கபூர்லையும் அசாபேர். அல்லாவுடைய சட்டத்தோட விளையாடக்கூடாது, சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாது. எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களா, நான் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போய் தானே நீ மறுபடியும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற, அதுக்கு என்னை காரணமாக்குறியா? மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்திருக்கும் அருட்கொடையை நினைவில் வையுங்கள். போனால் போய் தொலையுது, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மேலும் அவன் உங்கள் மீது இறக்கியிருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் கண்ணியப்படுத்துங்கள். இந்த குரானையும் நான் என்ன ரீசனுக்கு இறக்கியிருக்கிறேங்கிற அந்த இதையும் கண்ணியப்படுத்துங்கள் என உங்களுக்கு அவன் அறிவுரை கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதை சொன்னல, எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. இது உதாரணத்துக்கு என்ன இருக்கு, நோன்பு இருக்கும்போது டேஸ்ட் பண்ணலான் இருக்கு, லைட்டாக தொத்து பார்க்கலாம்.
ஜூஸில் சர்க்கரை இருக்கான்ட்டு வேணும்னு 1 2 3 அதே என்ன ஆயிடுச்சு. அப்புறம் சாக்லேட் எடுத்து அது என்ன இங்கே வரைக்கும் வைக்கலாங்க, உள்ளே தான் போகக்கூடாது. அவன் என்ன பண்ணுற இங்கே போட்டு தேய்ன்னு தேய்க்க வேண்டியது. புரியுதா? இதெல்லாம் என்ன கேலி குத் மிஸ்யூஸ் பண்ணுறது. எல்லாம் எதுக்கு பண்ணுறான்ட்டு வாய் கொப்பளிக்கலாம், கொப்பளிச்சுட்டே இருக்கிறது. என்ன ஆயிடும் தொண்டையில் அதுவே தண்ணி இதில் இறங்கும். என்னதான் பண்ணலினாலும் இதுலேருந்து இறங்கும், கொஞ்சம் தாகம் ஆஃப் ஆயிரும். வாய் கொப்பளிக்கு ஒரு 200 வாட்டி கொப்பளிக்க வேண்டியது. சரியாக போயிடுச்சு தண்ணி, 2 லிட்டர் தண்ணி குடித்த கணக்கே ஆயிரும். இந்த காமெடி இந்த சேட்டைகள்லாம் என்ன பண்ணக்கூடாது. அல்லாவுடைய சட்டை கேட்டால் நான் குடிக்கலிங்க அப்படிங்கிறது. இந்த வேலையாட்டெல்லாம் அல்லாட்ட பண்ணக்கூடாது. நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்கள் தங்களின் தவணையை நிறைவு செய்தால் பிறகு அவர்கள் தங்களுக்குரிய துணைவர்களை நேர்மையான முறையிலும் பரஸ்பர பொருத்தத்தின் அடிப்படையிலும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பெண்களை விவாகரத்து பண்ணியாச்சு, தவணையும் முடிஞ்சிருச்சு. எது 3 மாதம் தவணையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க பழைய கணவனை திருமணம் பண்ணாலும் விட்டுறணும். அப்போ வீட்டில் இப்போ உட்காந்து 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு உட்காந்து இப்படி யோசிக்குது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கலை, நேற்று வரைக்கும் இருந்த மரியாதை இப்போ வீட்டில் காணோம். இப்போ என்ன தோணுது, மறுபடியும் அவங்க பழைய கணவனே பரவாயில்ல, அந்த ஆள் இவ்வளோலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணல, கொஞ்சம் நாமளும் விட்டுட்டு போயிருந்தா கொஞ்சம் சரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்குது. இப்போ என்ன ஆகி போச்சு, தலாக்கு வாங்க போனாங்களே, அப்போ அந்த 2 ஃபேமிலி முட்டிக்கிச்சு. அவன் சித்தப்பா இவன் எங்கள் அப்பாவை பிடிச்சி நல்லா வாங்கி விட்டான், இவன் அவனை வாங்கி விட்டான், அவங்க அண்ணன் இவனை பிடிச்சாட்டான், அவன் சட்டையை கிழிச்சு விட்டான். இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாம் ஆச்சு. இப்போ இந்த பொண்ணு என்னங்குது, நான் அவனோட வாழ்ந்துங்குது. இப்போ நம்ம அடி செருப்பில் நான் ஒன்னால் நாங்கள் அடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணோம், இப்போ நீ மறுபடியும் அவங்களுடைய போயிருக்கணும், அதுக்கு நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே. அப்படி நீ போனால் இந்த வீட்டிலேருந்து நாங்கள் ஒன்றுமே இதெல்லாம் நடக்கும். ஃபேமிலியில் மட்டும் அடங்கவே மாட்டானுங்க. அல்லாவுக்கு அடங்குங்கன்னா என்ன, அபூஜையில் கூட அடங்கிடுவான். இவனுங்க ஃபிரௌனா மாறுவானுங்க, நம்ரூத்தா மாறுவானுங்க, 1 நம்பர் அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எவனும் அடங்கவே மாட்டான். நம்ம நல்லா பார்ப்போம். அது அப்போ அதுலேருந்து தெரிஞ்சிடும் இந்த சமுதாயம் நரகத்துக்கு தான் போகணும். இந்த ஜமாத்துங்கெல்லாம் போய் இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது பார்க்கணும், ஒருத்தனும் அல்லாவுக்கு மதிக்கவே மாட்டான். கடைசியாக அந்த ஜமாத் என்ன பண்ணுச்சு, எதுக்கு தான் அப்புறம் குரானை வச்சு நாங்கள் பேசிட்டு குரானை தூக்கி சைடில் போடுங்க, எவனும் குரானு கட்டுப்படுறதில்லை, நாங்கள் ஏன் அதை பேசிகிட்டு இருக்கோன்னு அவங்களும் விட்டாங்களாட்டிருக்கு. அவங்களுக்கே இப்போ மறந்து போச்சு குரானுடைய சட்டங்கள் என்னன்ட்டு. இதுதான் நடக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த பெண்கள் ஆப்ஷனில் விட்டுருங்க. 3 மாதம் ஆயிருச்சா, இப்போ அவங்க எடுக்கிற முடிவு ஷார்ப்பாக இருக்கும். அவங்க யோசித்து தான் சொல்லுவாங்க, அதை விட அது பெட்ரு. ஏன்னா அடுத்த ஒரு 4 மாப்பிள்ளை பார்ப்பான், அவன் என்னம்மா 1008 கேள்வி கேட்பாங்க. வர்ற மாமியார் அதை விட பஜாரியாக இருக்கும். பார்ப்பாங்களே பொண்ணு பார்க்கறதுக்கு, அப்போயே கேட்பான், என்ன இதெல்லாம் ஒரு டீயா, என்ன இதெல்லாம் ஒரு இதா, இப்படி தான் கொண்டாந்து வைப்பாங்களா அப்படின்னு. ஓ அதாவது பரவாயில்லப்பா, அந்த மாமியார் அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை, இது பார்த்தா நம்மளை தூங்க விடாதாட்டிருக்கு வராதாட்டிருக்கு, அதுக்கு அந்த ஃபேமிலியே பெட்டர்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், அவங்கள விட்டுருங்க. திருமணம் செய்து கொள்ள அவர்கள் விரும்பினால் பரஸ்பரம் பொருத்தத்தின் அடிப்படையில் மறுபடியும் அவங்க காம்ப்ரமைஸாக போகணும்னு முடிவு பண்ணால் விட்டுருங்க. இவ்வாறு ஒருபோதும் செயல்படக்கூடாது என்று உங்களில் அல்லாவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவருக்கு அறிவுரை கூடப்படுகிறது. அவங்கள தடுக்காதீங்க, இப்படி செய்யக்கூடாதுன்ட்டு அல்லாவை நம்புறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுவே உங்களுக்கு மிக தூய்மையானதாகும், பண்பு மிக்கதுமான வழிமுறையாகும். மேலும் அல்லாஹ் நன்கு அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனக்கு தான் தெரியும் இது ஏன் நான் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா அடிபட்டாங்கல்ல, இப்போ போய் வாழ்ந்தால் ஒழுங்காக வாழ்வாங்க. அது மாதிரி நிறைய பார்க்குறோம்ல, நிறைய எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அவ்வளோ இவங்கெல்லாம் தேரவே மாட்டாங்கன்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா அதை விட அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஜம்பமாக ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே வந்தால் அப்படியே நம்மளை வச்சு தாங்க வேண்டாம், அதுக்கப்புறம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த திமிரு இறங்கிரும். அதுக்கப்புறம் ஒழுங்குமாக இருப்போம். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு சண்டை வராது. அந்த 3 மாதம் சண்டை போட்ட டைம் பீரியடோட போயிடும். ஏன்னா எவனை போய் கூப்பிடுவான், கூப்பிட்டாலும் செருப்பு காட்டி கொடுவோம். நான் போய் என் சித்தப்பாவை கூப்பிட்டுறேன்னா அவன் நம்ம புடம் மண்டபத்தில் போட உட்காரன்றான். அவன் நம்ம எங்கள் அப்பனை கூப்பிட்டு வரான், என்னமோ பண்ணிட்டு சாவுமா, இங்கே மட்டும் வந்துடாத, செத்துட்டேன்னு கூப்பிட்டு நான் வரேம்மா. அப்போ என்னம்மா, நான் இவங்களோட கண்டவன்ட்டுலாம் போய் நம்ம காலில் விழுகிறதுக்கு நம்மளே காம்ப்ரமைஸ், புருஷன் பொண்டாட்டி காம்ப்ரமைஸ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும்.